சட்டமன்ற உறுப்பினர் விடுதி எம்எல்ஏ ஆஸ்டர் அதுல வந்து நின்று விறுவிறுன்னு சரச்சரன்னு இங்க வந்து யார் மண்ணாங்கட்டி இங்க யாரு பேசுனது முதலமைச்சருக்கு பேசுனது அப்படின்னோடனே போடா போடா டேய் போடா என்று தாத்தா முன்காயத்தவரை அனுப்பி விடுறாங்க. அவர் மண்ணாங்கட்டி போய் நீ போடா நான் வரேன் கூடவே வரேன் நீ போடா அப்படின்னு உங்களை முதலமைச்சர் வர சொல்றாரு. நான் தாங்க மண்ணாங்கட்டி பேசிட்டேன் வா உங்களை கூட்டி வர சொல்றாரு முதலமைச்சர். பயந்து நடுங்கி தாத்தாவுடைய வீட்டுக்கு போகும்போது வாசல்ல நின்று ஒரு மகன் வரவேற்கிறான். ஒரு படிக்காத பியூனை வாங்க நீங்க தான் மண்ணாங்கட்டியா வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பிட கொடுங்க சாப்பிடும் முறை பொறுமையா இருந்து விசாரிச்சேன். ஒரு மகன் அவன் எம்எல்ஏ ஹாஸ்டல் சட்டமன்ற உறுப்பினர் தங்குற விடுதியிலிருந்து தன் வீட்டுக்கு வரதுக்குள்ள அவனுடைய வரலாறை தன் உள்ளங்கையில திரட்டி வச்சிருந்தான் ஒருத்தன். கேள்விப்பட்டேன் 2 பெண் பிள்ளைகளாமே இந்த சம்பளத்தை வச்சுதான் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாமே நான் கேள்விப்பட்டேன். சரி சரி இந்த இது வந்ததுலேருந்து 2 நாளா நீங்க சாப்பிடல பசியோடு இருக்கிறீங்க ரொம்ப குடும்பம் கஷ்டத்தை கவலைப்பட்டுட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எவ்வளவு தகவலை தெரிஞ்சிருக்காம பாருங்க ஒருத்தன். ஒரு தப்பு பண்ணிட்டேன் அவன் உட்கார்ந்துருக்கான் எந்திரிச்சு ஒருத்தன் கும்பிடுறான் என்னை மன்னிச்சுக்கிறீங்க நான் இந்த அரசாணையை மாத்தி இருக்கணும். எப்படி இனிமேல் 8ஆம் வகுப்பு படித்தவனுக்கு தான் அரசு வேலை என்று மாத்திருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன் நான் அந்த சிஓவை அந்த அரசாணையை மாத்தி போட்டுறேன். சரியா நீங்க போங்க இப்போ செலவுக்கு ஏதாவது அந்த வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு வேலை உறுதியாயிருச்சுன்னு உங்க பிள்ளைகள் உங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் சொல்லுங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. சரியா இதனாலதான் ஒரு தலைவன் பெருந்தலைவன் என்று அவர் புரிது. அவன் பெருந்தலைவனானது அரசியல்னா என்ன உங்களுக்கும் தெரியல பல பேருக்கும் தெரியல. அதனாலதான் கண்டவன்லாம் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான். அரசியல்னா என்ன தாத்தாட்ட கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள். அரசியல்னா என்ன? இந்தா பாருங்க சனம் தண்ணி வரலைன்னு தொடத்தை வச்சு தெருவில் போராடிக்கிட்டு இருக்கு. அது ஏன் வரலைன்னு பார்க்க போறேன். இதுதான் போய் அரசியல். அதனாலதான் அவன் பெருந்தலைவன் சும்மா வரல. தலைவனுக்கெல்லாம் தலைவன். இங்க பேசிய என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் வரலாம். இங்க பேசிய வர நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்க என் தம்பியோட சொன்னாப்ல காசி இதை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வைர உதவியாளர் தாத்தாவுக்கு முதலமைச்சருக்கு சோறு வைக்கிறாப்ல. சோறை சாப்பிட போகும்போது கையில எடுத்தா நாருது. காரணம் ரேஷன் அரிசி இந்த நண்பர்கள் எல்லாம் அவன் ஜாதியிலே பெரிய பணக்காரன் இருக்கான். அவன் ஜாதியிலேயே அவன் சொந்தக்காரனே மளிகை கடை வச்சிருக்கான். நிறைய அரிசி மண்டி வச்சிருக்கான். நல்லா கொண்டாந்து அரிசி கொண்டாந்து போடுவான். பெரிய பெரிய நண்பர்கள்லாம் செல்வந்தர்கள்லாம் அரிசியை கொண்டாந்து போடுறாங்க. அதை சாப்பிடல ரேஷன் அரிசியை சாப்பிட்றான் ஒருத்தன். அப்ப அவர் கேட்கிறாரு ஐயா இந்த நார்தையா நாத்தம் பிடிச்ச இந்த சோறை சாப்பிடணுமா ஐயா இதைத்தான் நல்ல அரிசி இருக்கதே ஆக்கி சாப்பிடு. ஏய் சனம் இதைத்தானே சாப்பிடுது அப்புறம் அதைத்தானே நாம சாப்பிடணும் நான் பாருங்க. அதனாலதான் பெருந்தலைவன். அவன் பிறந்து இறந்து 123 ஆண்டாயும் இன்னைக்கு அவன் பிள்ளைகள் அவனை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கா. காரணம் அதுதான். இதைத்தான் வள்ளுவ பெருமகன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். காமராஜே தலைவன் கிடையாது நம்ம தெய்வம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள். இந்த நூற்றாண்டில் எந்த நூற்றாண்டிலும் தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவன் இப்படி வாழ்ந்தான் என்பதை நம்ப மறுப்பார்கள். வரலாறே பதிவு செய்ய கூசும். என்னடா இப்படி ஒருத்த வாழ்ந்தானா? டேய்
ஒண்ணுமே இல்ல. கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல. இசட்டு பிரிவு, ஓய் பிறகு சட்டு பிரிவு பாதுகாப்பு. சிரிக்காத. சத்தியத்தின் மகன் நான் சத்தியம் தான் பேசுறேன். ஒண்ணுமே இல்லாத எல்லா பயலுக்கும் இசட்டு, ஒய் பிரிவு, பாதுகாப்பு. அப்படி துப்பாக்கி, இப்படி துப்பாக்கி. நாட்டின் முதலமைச்சர் ஓயிட்டு வண்டி ஒரே ஒரு ஜீப், ஒரே ஒரு வண்டி, அபாய ஒளி, சைரன், ஆங்கிலத்தில் சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு இருக்கு. நிப்பாட்டு நிப்பாட்டு, அவனை கூப்பிடு, இங்க வா இங்க வா. அது என்னது? அது என்னது? நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்கூதிட்டு போயிட்டு இருக்கா. இங்க வா, பாதுகாப்பு. ஏய், நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன்? சொந்த நாட்டுல போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு? தண்ட செலவு, கர்மம் கர்மம். வண்டியை கொண்டு ஸ்டேஷன்ல போட்டு போ போன்னு. இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன்னால் நம்ப முடியுதா? ஒரு தலைவன் வாழ்ந்தா இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான். அவன் பேரன் சீமான் தான் வாழ்வான். சீமான், உங்களுக்கு நிறைய திரட்டன் இருக்கு. எல்லா பேரும் உங்க மேல எதிராக இருக்கான். உங்களுக்கு உங்க உயிர் ஆபத்து, நீங்க பாதுகாப்பு. நாட்டுக்கு நான் தான் பாதுகாப்பு. எனக்கு என்னடா ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான், அவன் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கான்? உயிருக்கு பயப்படுற கோழை எப்படா நாட்டுக்கு தலைவனாக முடியுது? நாட்டுக்கு மக்களுக்காக தன் உயிரையே கொடுக்க எவன் துணிஞ்சிருக்கானோ அவன் தான் தலைவனா இருக்க முடியும். அப்படி இருந்த தலைவன் எங்கள் தாத்தன் காமராஜர் அல்ல, வேற எவன்? ஒன்னு ரெண்டு இல்ல, எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் அவன் புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம். ஒரு ரெண்டு காரணம் எல்லாம் கிடையாது. உலகத்துல இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானா என்று இதெல்லாம் பேசுறதுனால என் சொந்தக்காரன் பூரா எனக்கு ஓட்டு போட்டுருவா. நீ என்ன போட்டு எனக்கு போட்ட? ஒரு ஓட்டு எடா போட்டியா? இந்தியாவிலே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் ஒத்தந்தான். யாருமே போடாமல் 36,50,000 ஓட்டை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியார் வந்து நிக்கிற ஒரே மகன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல நான் தான் இருக்கேன். எப்படி வந்தாரு? எதுக்குமே வர மாட்டாரு. இதுக்கு எப்படி வந்தாரு அப்படின்னு என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னு அவன் ஒருத்தனையாவது விட்டுருவான். அவனையும் கொண்டு போய் இந்த சால்வையை போத்தி, சாதி சால்வையை போத்தி மூடிட வேண்டாம். அவனையாவது விடுவான். அவனாவது தாத்தாவுக்கு உண்மையான பேரனா இருந்து உழைக்கிட்டு. இங்க பேசி என் தம்பி மருத்துவர் சொன்னான் பாருங்க, காமராஜுங்கிற ஒரு தலைவன் நாடாருக்கானவன் என்று எண்ணுவது போல அவரை சிறுமைப்படுத்துவது உலகத்தில் எதுவும் இல்லை. மூதறிஞர் ராஜாஜி 6000 பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார், காசு இல்லை. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, 6000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டார். ஒருத்தன் ஆறான். அந்த 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலே 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைத்தார். இங்கே மேடையில் இருக்கிற எவனும் சரி, இவனும் சரி, எந்த கொம்பனும் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் என்பதை எவனும் இருக்க முடியும்.